கெவி அப்படிங்கிற ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படம் வந்து இப்போ சன் நெக்ஸ்ட்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல படத்தோட கதை வந்து ஒரு மலைவாசி மக்களோட வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நிறைஞ்சதா இருக்கு அப்படிங்கிறத சுத்தி தான் இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல கெவி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய அந்த குன்று பகுதியில் வாழ்றவங்கள தான் வந்து இந்த கெவி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட வாழக்கூடிய இடத்த தான் கெவிங்கிறாங்க. ஸோ இங்க நம்ம கதாநாயகன் மட்டும் இல்லாம நிறைய குடும்பங்கள் வாழ்றாங்க. இவங்களுக்கு போதுமான வசதி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே எதுவுமே கிடையாது. முக்கியமா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இவங்களோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த அந்த நிலச்சரிவுல வந்து நிறைய பேர் இறந்து போனதுனால, அரசியல்வாதியோட வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா கைகலப்பு. ஸோ இதனால போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேல ஒரு வெறுப்புல இருக்கிறாப்புல பழி வாங்கணும்னு. இத சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதைய எடுத்திருக்கிறாங்க. பயங்கர எமோஷனலா, ஹார்ட் ஹிட்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைமாக்ஸ் குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. முக்கியமா படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சட்டிலா இருந்ததுனால தான் அந்த எமோஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்வேன். இத தாண்டி படத்தோட சினிமாட்டோகிராஃபிக் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள காட்டுன விதம் எல்லாமே அருமையா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நீங்க ஒரு எமோஷனலா வீக்கா இருந்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா உங்கள அழக்கூட வைக்கலாம்.